வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும், எல்லா அன்பு உள்ளங்களையும், எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். வழக்கம் போல மிகவும் வித்தியாசமான கேள்விகள், பெரும்பாலான மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ரகசிய ஜோதிட கேள்விகள் மற்றும் மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை விரிவா பேசலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 12 ராசிகள் 12 லக்னங்கள்ல இருக்கக்கூடியல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனது ஜாதகத்தில் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன? சார், நிறைய ஜோதிடத்தை பத்தி பேசுறோம், நிறைய சேனல் இருக்கு, நிறைய பேர் பேசுறாங்க, எதுவும் எனக்கு மாற்றம் வந்தபாடு இல்லை சார். அதுதான கேள்வி. அதுதான் இந்த கேள்வியுடைய உட்புற தன்மை. இப்போ என் ஜாதகத்தை வச்சு என்னுடைய கிரக நிலைகள் எனக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு செலுத்துகிறது, அதை தான் நம்ம பத்தி பேசணும். இப்போ 12 ராசி 12 லக்னத்தை பத்தி பேச முடியாது. இது ஒரு உதாரண ராசியை நம்ம எடுத்துக்கணும். வழக்கம் போல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய ராசி மீன ராசி. மீன ராசி தற்சமயம் என்னுடைய கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அப்படின்னா, முதல் பாயிண்ட், மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. இப்ப ராகு 12ஆம் பாவத்துக்கு போறார். அதே மாதிரி கேது 6ஆம் பாவத்துக்கு வரப்போறார். ராசிநாதன் மே 13ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு போறார். இதுதான் முக்கிய கிரகங்களுடைய ஒவ்வொரு உங்களுடைய ஜாதகத்திலையும் பிறப்பு ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிறப்பு ஜாதகத்துல இப்ப நாம பேசக்கூடிய பொது விஷயங்கள்லாம் நல்ல மாறுபடும். இந்த பிறப்பு ஜாதகத்துல சில விஷயங்கள் இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசும்போது தான் இப்ப மீனராசிக்கு பேசுற மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்திற்கு மிக துல்லியமா நம்மளால சொல்ல முடியும். இப்ப எப்படி இருக்கு கிரக நிலைமை, இனிமேல் எப்படி செல்வாக்கு செலுத்தும், இதை பத்தி சொல்ல முடியும். ஆக உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை துல்லியமா எங்களால் கணித்து தர முடியும். நீங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும் போது. இன்னைக்கு இப்போ கிரக நிலைகள் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்ம ராசியில சனி பகவான், அதை பத்தி எல்லாம் சொன்னோம். 4ல் ராசிநாதன் போக போறார், 12ல் ராகு போக போறார், கேது 6க்கு வர போறார். இதை பத்தி நம்ம பார்த்தோம்னா, மீனராசிக்கு கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அதை டீட்டெயில்டா பேசும்போது, முதல்ல ஜென்மசனியின் காரணமாக ஃபர்ஸ்ட் மனதில் குழப்பங்களும் முடிவெடுக்கிறதுல தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். சனி எப்பவுமே ராசியில உட்கார்ந்தாலே ஃபர்ஸ்ட் சிந்திக்கக்கூடிய தன்மையில கொஞ்சம் பழுது ஏற்படும். 2, நினைச்சதெல்லாம் பாலுன்னு வெளுத்து ஏமாறக்கூடிய தன்மை வரும். கடினமான உழைப்பிற்கு சரியான எனக்கு சேலரி இல்லை, எனக்கு சரியான ஒரு இன்கம் இல்லை அப்படிங்கிறது மனசுல வரும். அதே மாதிரி 12ல் இருக்கக்கூடிய ராகு 6ல் இருக்கக்கூடிய கேது, கண்டிப்பா சொல்றேன், மீனராசிக்கு மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்துவாங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி, திருமணம், வேலை வாய்ப்புகள், அங்கேயே குடிபெயர்வது போன்ற விஷயங்கள்ல செல்வாக்கு செலுத்துவாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்துல வரக்கூடிய மே 13ஆம் தேதி உங்க ராசிநாதன் மிதுனத்துக்கு போவார். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய கிரக நிலைமையுடைய விஷயங்கள் மாறும். உங்களுடைய ஜீவனஸ்தானம், உங்களுடைய ஆயுள் ஸ்தானம், உங்களுடைய விரயஸ்தானம், இங்கெல்லாம் குரு பார்வை விழும்போது தான் மே 13க்கு பிறகுதான் மீனராசிக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். ஆக இதை வச்சுதான் கிரக நிலைகளை எவ்வாறு செலுத்துது அப்படிங்கிறத வச்சு கோச்சார ரீதியான பலன்கள். இதை விட முக்கியமானது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம். அதை வச்சுதான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில நீங்க எந்த டிசிஷன்ஸ் எடுத்தா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்த கேள்வி, இந்த ஆண்டு என்னுடைய தொழில் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்களை நான் எதிர்பார்க்கலாம்? இந்த விஷயத்தை பத்தி பேசும்போதும் மறுபடி நம்ம ஏதாவது ஒரு ராசியை உதாரணமா எடுக்கணும். தொழில் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா செய்யற தொழில் தான் தெய்வம்.
தொழில்ல வந்து சரியில்லை, நமக்கு சரியா போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்ல எதுவுமே நமக்கு வந்து நிம்மதி இருக்காது. வீட்டுக்கு போனா கூட அதே கோவம் இருக்கும். அதே ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். நீங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆம்பளைங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து வெளியில இருக்கக்கூடிய டென்ஷன் எடுத்துட்டு வந்து நேரா வீட்ல போட்டுருவாங்க. அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் என்னையா தப்பு பண்ணேன்? புள்ளைய வச்சுட்டு வீட்ல இருக்கேன். எங்க மேல வந்து ஏறுற?" அப்படின்னும். அவரு என்ன சொல்லுவாருன்னா, "நான் வெளி மனுஷங்கள்ல போய் சண்டை போட முடியுமா? வீட்ல தான் சண்டை போட முடியும்." அப்ப தொழில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, ஜீவனம் செய்யறதுக்கும், அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கும், நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கோ, அவங்களுக்கு அடுத்த தலைமுறைய வந்து நல்லபடியா செட் பண்ணி குடுக்குறதுக்கோ, எல்லாத்துக்குமே பணம். அந்த பணம் எது மூலியமா வரும்? தொழில். இந்த தொழில் தான் மனசுல திருப்தியையும், சந்தோஷத்தையும் குடுக்கும். அந்த தொழில் வாழ்க்கை என்னுடைய இந்த ஆண்டு, இந்த வருஷம் என்னுடைய தொழில் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? அத பத்தி தான் பேசப் போறோம். அதுல நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. மகர ராசியே அது தொழில் ஸ்தானம். அது சனீஸ்வரனுடைய 10ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழில் காரகன் சனி பகவானுடைய வீடு. ஜீவனஸ்தானம் கூட. இந்த மகரத்துக்கு இந்த ஆண்டு தொழில் முன்னேற்றத்துக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரிஜினலா சொன்னா, அக்மார்க்ல சொன்னா 1000% நல்லா இருக்கு. மகர ராசிக்கு தொழில் முன்னேற்றம் இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். ஆனா எந்தெந்த தொழில்களுக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கவனமா பேசணும். ரியல் எஸ்டேட் தொழில், மருத்துவத்துறை, அரசியல், அது தவிர வந்து ஹோல்சேல் மொத்த வியாபாரங்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, புதுசா அது ஷோரூம் எல்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி தொழில்கள், கட்டுமானத்துறை, ஜவுளி கடைகள், இதெல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்க இருக்கீங்க. விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப நீங்க இந்த நேயர்கள் வேற வேற ராசியில இருக்கலாம். இது ஒரு ராசி உதாரணமா சொன்னோம். வேற வேற ராசியில இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு நீங்க கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு எந்த தொழில் சரியா வரும், உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்தால் அந்த வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத பத்தி மிக துல்லியமா சொல்ல முடியும்.